ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு வைப் வித் வெங்கட். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லயே பிரபலமான ஒரு முருகர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். கோயம்புத்தூர்லயே ஃபேமஸான முருகர் கோயில்னு சொன்னா கோயம்புத்தூர் மக்களுக்கு மட்டும் இல்லாம வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கும் ஞாபகம் வருது மருதமலை முருகர் கோயில் தான். ஆனா நம்ம இன்னைக்கு மருதமலைக்கு அடுத்து கோயம்புத்தூர்லயே ரொம்பவே பிரபலமான நிறைய சிறப்பம்சங்களோட இருக்கக்கூடிய அருள்மிகு அனுவாவி சுப்பிரமணியர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோல இந்த அனுவாவி சுப்பிரமணியர் கோயிலை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். அண்ட் இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள், இந்த கோயில் உருவான வரலாறு எல்லாத்தையும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போலாம். இந்த அனுவாவி சுப்பிரமணியர் கோயில் நம்ம கோயம்புத்தூர்ல பெரிய தடாகம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. காந்திபுரத்துல இருந்து எக்ஸாக்டா ஒரு 18 கிலோமீட்டர்ல தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. நீங்க உங்களோட கார்ல, பைக்ல எதுல வேணா இந்த கோயிலுக்கு வரலாம். நீங்க பஸ்ல வரீங்க அப்படின்னா காந்திபுரத்துல இருந்து 26A பஸ் ஏறினீங்கன்னா கோயிலோட அடிவாரத்திலே உங்களை வந்து விட்டுருவாங்க. நீங்க உங்களோட பைக்லனா கார்ல வரீங்க அப்படின்னா மலையோட அடிவாரத்திலே உங்களுக்கு பார்க்கிங் வசதி இருக்கு. பார்க்கிங்க்கு பைக்கு 10 ரூபா சார்ஜ் பண்றாங்க, காருக்கு 30 ரூபா சார்ஜ் பண்றாங்க. உங்க வண்டியை பார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட் மலை ஏற ஆரம்பிச்சிடலாம். இந்த கோயிலோட டைமிங்னு பாத்தீங்கன்னா காலையில 9 மணில இருந்து மதியானம் 3 மணி வரைக்கும் தாங்க அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மலையில யானைகள் நடமாட்டம் அதிகமா இருக்கிறதுனால இந்த டைமிங் ஃபாலோ பண்றாங்க. சோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த டைமிங்குள்ளேயே வர ட்ரை பண்ணுங்க. என்ட்ரன்ஸ்லயே கோபுரத்துல இருக்க முருகனையும் அடிவாரத்துல இருக்க விநாயகரையும் தரிசனம் பண்ணிட்டு மலை ஏற ஆரம்பிச்சிருங்க. மலை ஏறி முருகனை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூரோட பழமையான கோயில்கள்ல இந்த அனுவாவி சுப்பிரமணியர் கோயிலும் ஒண்ணு. இந்த அனுவாவி சுப்பிரமணியர் கோயில் 11ஆம் நூற்றாண்டுல கரிகால சோழனால கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 18ஆம் நூற்றாண்டுல இந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனா 1957 ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தினால இந்த கோயிலும் இந்த கோயில இருந்த சுயம்பு சிலையும் இயற்கையால அழிக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 1969ஆம் ஆண்டு புதுசா இங்க ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அப்போ கட்டப்பட்ட கோயில் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த அனுவாவி சுப்பிரமணியர் கோயில். இந்த கோயிலோட தல வரலாறுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ராமாயண போறப்போ ராமரையும் லக்ஷ்மணரையும் காப்பாற்றுறதுக்காக அனுமான் சஞ்சீவி மலையை தன்னோட கையில தூக்கிட்டு இந்த வழியா வரப்போ அவருக்கு பயங்கரமா தாகம் எடுத்திருக்கு. அந்த காலத்துல இந்த இடமே பயங்கரமான வறட்சியால பாதிக்கப்பட்டிருந்தனால அவருக்கு எங்க தேடியுமே தண்ணி கிடைக்கல. ஹனுமாருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம வேற வழி இல்லாம இந்த இடத்துலயே முருகனை நினைச்சு தவம் இருக்கிறாரு. ஹனுமான் தவத்தை ஏற்றுக்கொண்ட முருகப்பெருமான் உடனே ஓடோடி வந்து தன்னோட வேலால இந்த மலையில குத்துறாரு. குத்துன உடனே அந்த இடத்துல இருந்து தண்ணீர் ஊத்தெடுத்து வந்திருக்கு. ஊற்றுல இருந்து வந்த தண்ணீரை குடிச்சு அனுமான் தன்னோட தாகத்தை தீர்த்துக்கிறாரு. முருகர் அந்த இடத்திலேயே வள்ளி தெய்வானையோட அனுமானுக்கு காட்சி தராரு. அனுமாரும் தனக்கு உதவி செஞ்சதுக்காக முருகருக்கு நன்றி சொல்லிட்டு தன்னோட பயணத்தை தொடர்ந்ததா சொல்றாங்க. முருகர் தன்னோட வேலால ஊற்று ஏற்படுத்தி அனுமானுக்கு உதவி செஞ்சதுனால இந்த கோயிலுக்கு அனுவாவி என்று பெயர் வந்ததா சொல்றாங்க. இந்த மலையில முருகர் வள்ளி தெய்வானையோட காட்சி தரதுனால இந்த கோயிலுக்கு அனுவாவி சுப்பிரமணியர் கோயில்னு பெயர் வந்ததாகவும் சொல்றாங்க. இந்த கோயிலோட வரலாறு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த கோயிலோட மலையடிவாரத்திலிருந்து மேல வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 படிக்கட்டுகளுக்குள்ளதாங்க இருக்கும். சோ இந்த கோயில்ல படியேறதுக்கு எந்த சிரமமும் இருக்காது. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஈஸியா படியேறி போயிடலாம். ஸ்டார்டிங்ல படியேறதுக்கு ரொம்பவே ஈஸியா தான் இருந்துச்சு, ரொம்ப செங்குத்தாலாம் இல்ல. இந்த கோயிலுக்கு நீங்க செவ்வாய்க்கிழமைகள்ல தரிசனம் பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சிறப்புகள் நடைபெறும் சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு கல்யாண தடை இருக்கிறவங்க, ரொம்ப நாளா குழந்தை இல்லாதவங்க செவ்வாய்க்கிழமைகள்ல வந்து முருகனை தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா தடைகளுமே நீங்கி உங்க வாழ்க்கை சிறப்பா அமையும் சொல்றாங்க. சோ இந்த கோயிலுக்கு சனி ஞாயிறை விடவும் செவ்வாய்க்கிழமைகள்ல நிறைய மக்கள் வந்து தரிசனம் பண்றதா சொல்றாங்க. கோயிலோட டாப்புக்கு போகும்போது மட்டும் படிக்கட்டு கொஞ்சம் செங்குத்தா இருக்கும். அந்த இடத்துல மட்டும் படியேறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அந்த இடத்துலயும் படியேறி வந்துட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா முருகரை தரிசனம் பண்ண வந்தாச்சுங்க. இந்த கோயில்ல முருகப்பெருமானோட அலங்காரம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. முருகரோட வள்ளி தெய்வானையும் காட்சி தரதுனால பாக்குறதுக்கே அவ்வளவு சிறப்பா இருந்துச்சு. கோயிலோட கருவறை
கோயிலுக்குள்ள வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது. ஸோ நீங்க நேர்ல வந்து இங்க இருக்க முருகப்பெருமான தரிசனம் பண்ணும் போது தான் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியும். முருகனை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் கோயிலை சுத்தி வந்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு பின்னாடி விநாயகருக்கு ஒரு சன்னதி இருக்கு. இங்க இருக்கிற விநாயகரை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் கோயிலோட கோபுரத்தையும் தரிசனம் பண்ணிட்டு கோயிலையும் சுற்றி வந்துடலாம். நீங்க கோயிலை சுத்தி வந்துட்டு இருக்கப்போவே இங்க சுத்தி இருக்கிற வியூவுமே உங்களால பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இந்த மலையில இருந்து பார்க்கிறப்போ சுத்தியும் பச்சை பசேன்னு மேற்கு தொடர்ச்சி மலைகளையும் அங்கங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்களையும் உங்களால தெளிவா பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். கோயிலை சுற்றி வந்து முருகனை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா மேல இருக்க சிவபெருமான தரிசனம் பண்ண போயிடுங்க. படியேறதுக்கு முன்னாடி இங்க கீழே இருக்க இந்த அணுவாவி ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணிட்டு போயிருங்க. படியேறிட்டே இருக்கும்போது பாதி வழியில இந்த வேலையும் உங்களால பார்க்க முடியும். முருகர் தன்னோட வேலால ஊற்று ஏற்படுத்தி அனுமானுக்கு தாகம் தீர்த்த அந்த நிகழ்வை பிரதிபலிக்கிற மாதிரி முருகரோட வேலை இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த இடத்துல இருந்து பாக்குறப்போ மலையில இருக்க ஊற்றுல இருந்து வர தண்ணீரை உங்களால தெளிவா பார்க்க முடியும். முருகர் தன்னோட வேலால ஏற்படுத்தின ஊற்றுல இருந்து வர தண்ணீர் இன்றளவும் வற்றாம வந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இந்த ஊற்றுல இருந்து வர தண்ணீர் பல வறட்சியான காலங்களையும் வெயில் காலங்கள்லயும் கூட வற்றாம வந்துட்டு இருக்கும்னு சொல்றாங்க. இங்க இருக்க இந்த முருகரோட வேலையும் தரிசனம் பண்ணிட்டு படியேற ஆரம்பிச்சிங்கன்னா நேரா நம்ம சிவனோட சன்னதிக்கு போயிடலாம். நாங்க போயிருந்தப்போ சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகளும் நடந்துட்டு இருந்துச்சு. சிறப்பு பூஜை நடப்பறதுனால இந்த இடத்துல இவ்வளவு கூட்டமா இருக்கு. ஆனா மத்த டைம்ல இங்க வந்தீங்கன்னா இங்க இவ்வளவு கூட்டமெல்லாம் இருக்காது. அண்ட் இந்த இடமே ரொம்பவே அமைதியா இருக்கும். இந்த இடத்துல இருந்து நீங்க சிவபெருமான தரிசனம் பண்றதும் இமயமலையில தரிசனம் பண்றதும் ஒண்ணுதான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடம் அவ்வளவு அமைதியா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இருந்துமே சுத்தி இருக்கிற வியூ பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்கும். சிவபெருமான தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருமே இங்க இருக்கிற வியூவை பார்த்து தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கஷ்டம் பார்க்காம மலையேறி வந்து இங்க இருக்கிற முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் தரிசனம் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க கஷ்டங்கள் எல்லாமே பறந்து போயிருன்னு சொல்றாங்க. உங்க மனசே ரொம்ப நிம்மதியா நீங்க ரொம்பவே புத்துணர்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்றாங்க. சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா கோயில்ல உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இங்க நிறைய இடம் இருக்கு. என்னதான் மலை மேல கோயில் இருந்தாலுமே கோயில் ரொம்பவே ஸ்பேசியஸா இருந்துச்சு. ஸோ நீங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா இங்க சாமி தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு இங்க பீஸ்ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாங்க. இந்த கோயில்ல மத்தியான டைம்ல தினமும் 50 பேருக்கு அன்னதானம் போடுறாங்க. இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு நீங்க அன்னதானம் போடணும்னு நினைச்சீங்கன்னா இங்க 2500 ரூபாய் கட்டினீங்கன்னா நீங்க சொல்ற அன்னைக்கு உங்க பேர்ல அன்னைக்கு வர பக்தர்கள் எல்லாருக்கும் மதிய உணவு அன்னதானமா போடப்படும் சொல்றாங்க. சோ கோயில்ல போற அன்னதானத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் தரிசனம் செஞ்ச மனநிறைவோட கோயில்ல இருந்து மலை இறங்க ஆரம்பிச்சிருங்க. மலை ஏறும் போது உங்களுக்கு இருந்த கஷ்டம் மலை இறங்கும் போது சுத்தமா இருக்காது. சோ இந்த கோயிலுக்கு நீங்க வாரத்துல எந்த நாள்ல வேணாலும் வந்து விசிட் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமைகள்ல வந்து இங்க இருக்கிற முருகனை தரிசனம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பா அமையும் சொல்றாங்க. முருகனை தரிசனம் பண்ண மனநிறைவோடு மலையில இருந்து இறங்கி அடிவாரத்துக்கு வந்துருங்க. அண்ட் அடிவாரத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கும் போக போறோம். அடிவாரத்துக்கு ரீச் ஆயிட்டீங்கன்னா அடுத்து மறக்காம பக்கத்திலே இருக்க இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போயிட்டு வந்துருங்க. இங்க இருக்கிற இந்த ஆஞ்சநேயர் சிலை தான் கோயம்புத்தூர்லயே ரொம்ப பெரிய ஆஞ்சநேயர் சிலைன்னு சொல்றாங்க. தூரத்துல இருந்து பார்க்கவே இந்த சிலை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இந்த கோயிலுக்கு நீங்க வரதுக்கு எந்த என்ட்ரி ஃபீஸுமே கிடையாதுங்க. இந்த கோயிலும் சுத்தி இருக்கிற இடமும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீட்டா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. இந்த பிரம்மாண்டமான அனுமான் சிலைக்கு கீழேயே அனுமாரோட பாதங்களும் அவரோட குட்டி சிலையும் இருக்கும். இந்த இடத்துல நின்று தான் நீங்க அனுமாரை தரிசனம் பண்ணணும். அனுமாரை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்திலே ராமர் சிலையே இருக்கும். ஸோ மறக்காம அங்க இருக்கிற ராமரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோல அனுவாவி சுப்பிரமணியர் கோயிலோட சிறப்பு அம்சங்களும் கோயிலோட வரலாறும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்களும் ஒரு நாள் உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பிளான் பண்ணி இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.